ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பரணி தீபம் ஏற்றியாச்சு. நேற்றுக்கு புதன்கிழமை அன்றைக்கி மகா தீபம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி ஃபைனல் தீபம். எல்லா பக்கம் பாருங்கள், பனியை வந்து எல்லா பக்கம் வச்சுருக்காரு. வெளியிலலாம் குளம் போட்டு எல்லாம் வச்சுருக்கோம். அது இப்போ மணி பார்த்திங்கன்னா போட்டு கடைசி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து நவம்பர் 20ஆம் தேதி இறந்ததுனால நாங்கள் விளக்க வைக்க முடியல. விளக்கு வைக்காமல் நாங்கள் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அண்ணாமலையார் தீபம் நம்ம வீட்டில் எரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா மாமியார் இருந்தனால நம்ம வைக்கக்கூடாது. இப்போ மாமியார் இருந்து இப்போ ஒரு 10 நாள் என்னமோ தான் இருந்துச்சு. சரின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால் வந்து நாங்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 நாள் விளக்கு வச்சு, அப்புறம் அதேமாதிரி மணியை பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்து படாசெல்லாம் இருந்துச்சு. இந்த படாசெல்லாம் எல்லாத்தையுமே ஃபுல்லு அவரே வெடிச்சு எடுத்துட்டார். ஹாப்பியாக வெடிச்சு எடுத்துகிட்டு 3 நாளும் சந்தோஷமாக விளக்கு வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை எங்கள் ஊரில் சந்தை. அவசர அவசரமாக சந்தைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு காய்கறி கூட எடுத்து வைக்காமல் பாசு தெளித்து கோலம் போட்டு விளக்கு வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி இது வந்து என்னோடய அனுபவம். இந்த வருஷம் நான் விளக்கு வச்ச அனுபவம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களோட அனுபவம் எப்படிங்கிறது எங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சந்தோஷமாக உண்மையிலும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் அண்ணாமலையாருக்கு தெய்வமேற்றி மனசார வேண்டிக்கிட்டோம். நீங்களும் வேண்டிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்னும் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாய்.